சிறகடிக்க ஆசை சீரியலோட அடுத்த வாரத்திற்கான ப்ரமோ ஒரு வழியா முத்து கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாப்ல. இந்த ரோகிணி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத அமுக்குனி மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம மீனா முயற்சியால ரோகிணி தான் இந்த தப்பெல்லாம் பண்ணுனது அப்படின்னு வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்பலாம் ரோகிணிய அடிக்கடி மாட்டி விடுறதே இயக்குனர் எப்படி மனசு மாறினாருன்னு தான் தெரியல. ஸோ ரோகிணிய மாட்டி விட்டுட்டாப்ல நம்ம இயக்குனர். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கண்டிப்பா மீனா தான் பயங்கரமான அன்னை தெரசாவாச்சே. ரோகிணியையும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, தீபன் குடும்பத்தில பேசி காப்பாத்தி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாவும், பார்வதியும் சேர்ந்து கோயில்ல எல்லாருக்கும் ஒரு அன்னதான விருந்து மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு தெரியல. ஸோ இந்த பிரச்சனையில இருந்துலாம் ரிலீஸ் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல. அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு நம்ம முத்து போறாப்ல. அங்க தன்னோட அம்மா எல்லாருக்கும் பரிமாறுறத பார்த்துட்டு, நம்ம அம்மா நமக்கு அவங்க கையால இன்ன வரைக்கும் பரிமாறினது இல்லையே, இப்படினாச்சும் பரிமாற வைப்போம் அப்படின்னு போயிட்டு ஆளோட ஆளா நம்ம முத்துவும் உட்காந்துடுறாப்புல. ஃபர்ஸ்ட்டு விஜயா அவங்க மட்டுக்கும் இலையில சாப்பாடை போட்டதுக்கு அப்புறம் தான் முத்துவை பார்க்குறாங்க. இப்போனாச்சும் உன் கையால் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து டைலாக் அடிக்க, அப்படியே விஜயா அப்படியே மனசு உருக, முத்து அப்படியே திம்மல் வர்ற மாதிரி திம்மல் வர்றதுக்கு முயற்சி பண்ண உடனே விஜயா தலையில தட்டி விடுறதுக்கு வராங்க. இதோட இந்த ப்ரோமோவை காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம்னாச்சும் விஜயா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.